Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம brownies எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறோம்ட்டி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு உருக்குன வெண்ணெயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருக்குன வெண்ணெய் ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் சுகர்லாம் ஆட் பண்ணல, நார்மல் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். மூணு முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். காபி தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங் டைப்பில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதும் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லை சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து கேக் ட்ரேக்கு மாற்றிடலாம். கேக் ட்ரேயில் லைட்டாக பட்டர் தடவிட்டு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ப்ரௌனி மிக்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு நம்ம வந்து கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் ட்ரேயை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே விசில் போடாதீங்க. நம்ம சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிட்டு இது வெந்துட்டான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு டூத்பிக் எடுத்து குத்தி பாருங்கள். டூத்பிக்கில் ஒட்டலை அப்படின்னா நம்மளுக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம், ஒட்டிச்சு அப்படின்னா வேகலைன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதும் ட்ரேலேருந்து எடுத்துடலாம். சூப்பராக வந்துருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.